இன்றைக்கி காலையில் நேரமாக எழுந்திரிச்சேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லேட்டாக தான் எழுந்திரிச்சு லேட்டாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ஃபஸ்ட்டு டீயை வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சுண்டல் வந்து செஞ்சாச்சு. சரி நான் சமைக்கலான்ட்டு அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கடைசி எங்கள் வீட்டுக்காரர் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி நமக்கு ஒரு வேலை மிச்சம்னு நினச்சா தொட்டு 90க்கு துர்க்கா அதை எடு, அரிசி கழுவி கொடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை. இந்த ஆம்பளைங்க சமைச்சாவே கிச்சன் 2 ஆகும்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் உண்மை தான் போல். நான் சமைச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்காது, இவ்வளோ கசகசன்னு இடம் இருக்காது. எங்கள் வீட்டுக்கார் சமைச்சு எனக்கு வேலை தான் மிச்சம். இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் ஆசையாக சமைச்சு கொடுத்த வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கே அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு கீழே வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் லைட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்ச சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பாங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு கொண்டாங்கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். நம்ம சோபிகாவுக்கு ரித்திகாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களா, அதனால் வீட்டில் ஏதாவது வேலை வைக்கணும்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடு கூட்டுற வேலையை மட்டும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையாலுமே இந்த ஜென்ஸ் எல்லாம் சமைக்கிறப்போ நமக்கு வந்து நல்லா இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க என்னத்தை தான் போடுறாங்கன்னு தெரியல, அவங்க கைப்பக்குவம் சூப்பராக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி இந்த வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு.